சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தொடர்ச்சியான ஞான உரை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு இத்தகைய உரையை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் முக்கியமாக என்னவென்றால், இந்த ஞானத்தை பற்றி அதிகமாக வெளியிலே ஊடகங்களிலும் அல்லது ஒரு சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளிலுமே அதிகமாக இருப்பதில்லை. இருக்கின்றன, ஆனால் அது பரவலாக எல்லோரும் பார்க்கப்படுவதும் இல்லை. அந்த அந்த மார்க்கத்திலே பயணம் செய்பவர்களுக்கு மட்டும் தெரியும் எதை பார்க்கலாம், எதை கேட்கலாம் என்று. ஸோ அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்கின்றார்கள். நமது உரையின் மூலமாக, இந்த சிவசைவ அன்பே சிவம் சேனல் மூலமாக ஞானத்தை பற்றி நாம் பேசுவதற்காக எடுத்த பொழுது, நாம் முதலிலே குறிப்பிட்டிருந்தபடி இந்த ஞானம் என்பது எல்லோருக்குமே பொதுவானது. இது எந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கோ இல்லை எந்த ஒரு மதத்திற்கோ இல்லை எந்த ஒரு ஞானிக்கோ சொந்தம் கிடையாது. இதில் ட்ரூத் என்பது, உண்மை என்பது ஒன்றுதான். அது எல்லோருக்குமே பொதுவாக பொருந்தும். அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் எவ்வளவு உயர்ந்த ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த மத தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களால் அதற்கு சொந்தமே கொண்டாட முடியாது. அப்படிப்பட்டதுதான் ஞானம். ஆனால் தற்காலத்திலே நாம் பார்க்கின்றோம், அது வெவ்வேறு விதமாக அந்த ஞானம் என்பது பல்வேறு அமைப்புகளிலே சிறைப்பட்டு கிடக்கின்றது என்று. அந்த ஞானத்தை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அதற்கான வழியிலே நாம் அழைத்து செல்கின்றோம் என்ற ஒரு பாணியிலே அவர்கள் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பல்வேறு விதமான ஒரு பயிற்சிகள் அல்லது உத்திகள், முயற்சிகள் இவற்றை செய்வதன் மூலம் இதை அவர்கள் அந்த ஒரு ஒரு பயணப்பாதையாகவே வைத்து விட்டார்கள். ஒரு பயணப்பாதை, ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு தனியான பயணப்பாதை இருக்கின்றது. அது என்னவாகின்றது என்றால், அது எப்படி மதங்கள் தனித்தனியாக பிரிந்து கிடக்கின்றனவோ, இறைவன் ஒன்று என்றாலும் மதங்கள் அது ஒவ்வொரு வழியாக இறைவனை அடைய முடியும் என்ற ஒரு ஒரு மாயை தோற்றத்தை தான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. அதன் மூலம் மக்களும் வெவ்வேறு மதங்களிலே இணைந்திருக்கின்றார்கள். அந்தந்த மதத்தினுடைய வழிகளை அவர்கள் பின்பற்றி அதன் மூலம் இறைவனிடம் வேண்டுவது, பிரார்த்திப்பது என்றெல்லாம் அது நடந்து கொண்டே இருக்கின்றது. அல்டிமேட்லி, அதாவது இறுதியாக மதம் என்ற அமைப்பே தேவையில்லை என்பதுதான் உண்மை. மதம் என்ற அமைப்பே தேவையில்லை என்பதுதான் உண்மை. மதம் மக்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகவும் அது அறுதியான உண்மையை வெளியில எடுத்துரைப்பதற்காகவும் தான் மதங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் அது காலப்போக்கிலே அது ஒரு பல்வேறு விதமாக ஒரு நீர்த்து போய்விட்டு இப்பொழுது பழக்க வழக்கங்களுக்கும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தான் மதங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றனவே ஒழிய, அறுதியான உண்மையை கடைக்கோடி மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செயல்படுவதாக தெரியவில்லை, இல்லையா? நாம் கண்கூடாக என்ன பார்க்கின்றோம் என்றால், பெருவாரியான மக்கள் மதத்தை எவ்வாறு பின்பற்றுகின்றார்கள் என்றால், இப்போ அதை நாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்குமே தெரியும் எவ்வாறு அது நடத்தப்படுகின்றது, எவ்வாறு மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அது எந்த அளவுக்கு பூர்த்தியாகின்றது, அது உண்மையிலே பூர்த்தியாகின்றதா அல்லது நிறைவேறாமல் போய்விடுகின்றது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த பாதையிலே
கோடிக்கணக்கான மக்கள் சென்ற பாதையிலே இப்பொழுதும் மக்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. வெகு சிலரே அந்த பாதையிலிருந்து விலகி வருகின்றார்கள். முழுவதுமாக கடவுள் மறுப்பு கொள்கை இருப்பவர்கள் அவர்கள் தனியாகவே பிரிந்து போய்விட்டார்கள். நாம் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் இந்த ஒரு மதம் சம்பந்தமான ஒரு ஃபாலோவர்ஸ் பின்பற்றுவர்கள் எப்படி கோடிக்கணக்கான மக்கள் அதை நடந்து தலைமுறையாக எவ்வாறு அவர்கள் வழிபட்டு வந்தார்களோ, எவ்வாறு அவர்கள் மத மார்க்கங்களில் ஈடுபட்டு வந்தார்களோ, அதே வழியை இன்றும் மக்கள் இந்த நவீன உலகத்திலும் மக்கள் அதையே தான் பின்பற்றுகின்றார்கள் என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. தொழில்நுட்பத்திலே, விஞ்ஞானத்திலே பல்வேறு வித வளர்ச்சிகள் அடைந்திருந்தாலும் ஒரு கடவுள் பக்தி, மத நம்பிக்கை இவற்றோடு செயல்படுபவர்கள் எல்லோருமே பழைய பாதையை தான் பின்பற்றுகின்றார்களே ஒழிய அங்கே ஒரு 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 ராடிக்கல் சேஞ்ச் என்பது கிடையாது. ஏனெனில் நம் வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு சிறு குழந்தையாக இருக்கப்பட்டு எவ்வாறு நாம் வளர்க்கப்பட்டோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். அது நமது பெற்றோர்களால் எவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, நமது பரம்பரையாக நம்ம பரம்பரை யாரெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்கள் தங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் தெரிந்தது போல சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவ்வாறு வளர்ந்த குழந்தைகள் பெரியவனாகி வாலிபனாகி முதிர்ந்த வயது இருக்கும் வரை அப்பொழுது என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதையே தான் பின்பற்றுகின்றார்களே ஒழிய அதன் உள்ளே நுழைந்து சென்று பார்க்கவில்லை. இது ஏன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஏன் இவ்வாறு செய்யப்பட வேண்டும்? அதில் ஏதாவது உண்மை இருக்கின்றதா? அல்லது நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றோமா? அல்லது நம்பிக்கைகளுக்கு நாம் அதிகமாக இடம் கொடுத்து விட்டோமா? அல்லது நம்பிக்கைகள் தான் உண்மை என்று நாம் பின்பற்றுகின்றோமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருந்தால் நமக்கு பல்வேறுக்கு விடைகள் கிடைத்திருக்கும். ஆனால் அவ்வாறு கேட்காத பட்சத்திலே ஒரு நவீன மாடர்ன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த காலத்திலே மனிதர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் படித்து முன்னேறி பல்வேறு பட்டங்களை பெற்று தொழில்நுட்பத்தில் உயர்ந்து இருந்தாலும் அவர்கள் பின்பற்றுகின்ற கடவுள் பற்றிய ஒரு வழிபாட்டு முறை என்பது மாறவில்லை. அது அப்படியே இருக்கின்றது. ஏனெனில் அவர்களுக்கு அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை. அந்த காலத்திலே முன்னோர்கள் சொன்னார்கள் என்று வாய் வழியாக சொல்லப்பட்டு சில புத்தகங்களும் எழுதியிருக்கலாம். அது வாய் வழியாக சொல்லப்பட்டு அந்த நம்பிக்கைகளை இன்றும் பின்பற்றுகின்றார்கள். அதனால்தான் என்னவாயிற்று என்றால் அவர்கள் முன்னோர்கள் சொல்வது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த நம்பிக்கைகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன, அல்லது அதற்கு அர்த்தம் இருக்கின்றதா? ஏனென்றால் நம்பிக்கை என்பது நாம் முதலிலே பார்த்திருக்கின்றோம். நம்பிக்கை என்பது ஒரு அறியாமையின் காரணமாகத்தான் விளையும். ஒரு உண்மை தெரியாத பட்சத்தில் நாம் ஒரு நம்பிக்கைகளை உண்டாக்கி கொள்கின்றோம். அது யாராவது சொல்லி இருக்கலாம், அல்லது ஏதாவது புத்தகத்தில் படித்திருக்கலாம். அப்படி இருக்கு. அதை நமக்கு பிடித்திருந்தால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அதை ஒரு நம்பிக்கையாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் உண்மை என்றால் கிடையாது. உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும். ஆனால் நாம் பல்வேறு நம்பிக்கைகளை, பல்வேறு நபர்களும் பல்வேறு ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லமானால் அது அவர்கள் பல்வேறு விதமாக தான் நம்பிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள். அது சமுதாய கட்டமைப்பை பொறுத்திருக்கின்றது. யார் என்ன மாதிரி நம்பிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள் என்பது சமுதாய கட்டமைப்பை பொறுத்திருக்கின்றது. ஆனால் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது அது எப்படி உண்மையாகும்? ஏனெனில் பிரபஞ்ச விதியின்படி உண்மை என்பது ஒன்றுதான். அது மாறாது. அதை கரைக்க முடியாது. அதை நீர்த்து போக செய்ய முடியாது. அந்த உண்மைக்கு வேறு சாயம் அடிக்க முடியாது. அந்த உண்மை உண்மையாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும். அப்பொழுது ஒரே உண்மைதான் இருக்க முடியும் என்பது பல்வேறு நம்பிக்கைகள் இருந்தால் அந்த நம்பிக்கைகள் எல்லாமே பொய்யானவை என்று நமக்கு புரிய வேண்டும். நம்பிக்கைகள் என்பது எல்லோருமே செயற்கையானவை, உண்மையற்றவை, போலியானவை. அந்த நம்பிக்கைகள் உருவாவதற்கு காரணம் என்பதை நமக்கு
செவி வழியாக சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் அதை நம்பிக்கையை எடுத்துக்கொள்கிறோம், நம்புகின்றோம். அதை கடைசி வரை அந்த நம்பிக்கையை விடாப்பிடியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனால்தான் நமக்கு உண்மை என்ன என்பது தெரியவில்லை. உண்மை என்பது தெரியவில்லை. அதனால்தான் பல்வேறு சித்தர்களும் ஞானிகளும் அதனால்தான் பாடல்களிலே பாடி சென்றிருக்கின்றார்கள். அது கோடி கோடி மாந்தர்கள் மாண்டு போகின்றார்கள் உண்மை என்பது தெரியாமையே. நாடி நாடி ஜோதியை உட்கலந்த ஜோதியை நாட்களும் கழிந்து போய் கோடி கோடி மாந்தர்கள் மாண்டு போனரே என்றெல்லாம் பாடுகின்றார்கள். மாண்டு விட்டார்கள் உண்மை என்னவென்று தெரியாமலே. அதனால்தான் வள்ளுவரும் என்ன சொன்னார்? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து என்று சொன்னார். அந்த மரணம், அதாவது அவர் சொன்ன திருக்குறளுடைய சாதாரண அர்த்தம் மனக்கவலை என்பது நாம் கவலை, பொருள் சார்ந்த கவலை அல்லது லௌகீக வாழ்க்கை சம்பந்தமான கவலை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உரை அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மனக்கவலை என்பது வள்ளுவர் ஒரு ஞானி என்பதனால் அதை மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். மனக்கவலை என்பது மரணம். மனக்கவலை என்பது மரணம். அதாவது உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனக்கவலை மரணம் தான். அதை தவிர வேறு மனக்கவலை எல்லோருக்கும் ஒருவர் விடாமல் மரணத்துக்கு பயப்படாத நபரே கிடையாது. அதுதான் மனக்கவலை. அது உள்ளுக்குள்ளே ஆழமாக பொதிந்திருக்கின்றது. நாம் வெளியிலே அதை பற்றி நினைத்து பார்ப்பதில்லை. மரணத்தை பற்றி நாம் வெளியிலே பேசுவதே கிடையாது. பேசுவதே தவறு என்று நமக்கு பெரியவர்கள் திட்டுவார்கள், பேசக்கூடாது என்று. ஆனால் மரணம், அந்த பயம் என்பது நம்ம மனதுக்குள்ளே பொதிந்திருக்கின்றது. ஆனால் அதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ததில்லை, அதை பற்றி விவாதித்தது கிடையாது, அதை பற்றி யாரிடமும் பேசியது கிடையாது. அதனால் அது அன்னோன் டெரிட்டரி என்று சொல்லலாம். அதாவது உண்மை, அதாவது என்ன அந்த பிரதேசத்திலே மரணத்திற்கு அப்புறம் அந்த வெளியிலே என்ன இருக்கின்ற என்ற உண்மை நமக்கு தெரியாது. அதனாலே பயம். என்ன இருக்கின்றது என்று தெரியாத பட்சத்தில் அந்த பயம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த மரணம் தான் மனக்கவலை என்று திருவள்ளுவர் சுட்டி காட்டுகின்றார். அந்த மனக்கவலை எவ்வாறு போக்க வேண்டும் என்றால், நீ மறுபடியுமே பிறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மறுபடியும் பிறப்பது என்ன என்பதை நாம் முதலிலே பார்த்திருக்கின்றோம். மறுபடியும் பிறப்பது என்பது உன்னுடைய இந்த பிறப்பிலேயே நீ வாழும் பொழுதே நீ இறக்க வேண்டும், வாழும் பொழுதே இறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதுதான் அந்த திருக்குறளுடைய உண்மையான அர்த்தம். வாழும்போதே இறக்க வேண்டும் என்றால் அந்த உடலினுடைய இறப்பை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. உடலினுடைய இறப்பை குறிப்பிடவில்லை. நீ வாழும்போது இறக்க வேண்டும் என்றால் அந்த நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அகங்காரம் அழிய வேண்டும். நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற, நான் எனது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அகங்காரம், அதாவது மனது, அது மனதுதான் அவ்வாறு செயல்படுகின்றது. அப்பொழுது அந்த மனம் என்பது அழிக்கப்பட வேண்டும். அந்த மனம் அழிந்தால் நீ மறுபிறப்பாளன் ஆகின்றாய். அதாவது வாழும் பொழுதே நீ மனதை அழிக்கக்கூடிய வகையை தெரிந்து கொண்டால் நீ மறுபிறப்பாளன் ஆகின்றாய் வாழும் பொழுதே. அதுதான் முத்தி நிலை. அந்த மறுபிறப்பாளன் என்பதுதான் இறைவனடி சேருதல் என்பது. இறைவனடி சேருவது என்பது ஒரு 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 இறைவனுடைய கால்களிலே சேருவது என்று கிடையாது. அப்படி இல்லை. அது ஒரு உருவகமாக, ஓமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவன் அருவமானவன், உருவமற்றவன், ஒளிமயமானவன், ஒளியாக இருக்கின்றான். வள்ளலார் ஜோதியாக இருக்கின்றான். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அருவமற்றவன் என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு அடி ஏது? ஆனால் இறைவனடி என்றுதான் நாம் பேசுகின்றோம். இறைவனடி தாழ் மலர்மிசையினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் என்று இன்னொரு திருக்குறள். மானடி இறைவனுடைய அடி. அது இறைவனுடைய மலர் போன்ற பாதங்களை உடைய இறைவனுடைய அடியை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே நீடோழி ரொம்ப நாள் வாழ்வார்கள். தட் இஸ் எட்டர்னல் லைஃப். ஜீசஸ் சொல்லுகின்றார் அல்லவா, எட்டர்னல் லைஃப் என்று. அது இதுதான். நிலத்தில் நீடோழி வாழ்வார் என்றால் இந்த பூமியிலே இந்த பிசிக்கல் உடம்பை வைத்துக்கொண்டு, இந்த ஸ்தூல உடம்பை வைத்துக்கொண்டு வாழ்வார்கள் என்ற அர்த்தமே கிடையாது.
ஆனால் உங்களுடைய உங்களுடைய ஒளி உடல் நிலைத்திருக்கும். உங்களுடைய சூட்சமமான உடல் என்பது நிலைத்திருக்கும். கண்ணுக்கு தெரியாத உடல் இந்த உலகத்திலேயே கடைசி வரை நிலைத்திருக்கும், கல்பம் வரை, ஆதி அந்தம் வரையில். அப்படித்தான் அந்த சித்தர்களுடைய பாடலினுடைய அர்த்தம் சொல்லுகின்றது. அதற்காகத்தான் அவர்கள் காய கல்பம் என்ற மருந்தை சாப்பிட்டார்கள் என்று சொல்வார்கள். காயகல்பம் என்ற மருந்து என்ன? நீண்ட நாள் வாழ்வதற்கான மருந்து. ஆனால் அந்த சித்தர்கள் யாருமே இல்லையே இப்பொழுது. அந்த 18 சித்தர்கள் அப்பொழுது இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது இல்லை. அவர்கள் காயகல்பம் என்ற ஒரு மருந்தை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த மருந்தை உண்டார்கள், அதனால் அவர்கள் நீடோழி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்கே அவர்கள்? இல்லையே. அந்த கல்ப மருந்தை அவர்கள் உண்டிருந்தார்கள், சாப்பிட்டு இருந்தார்கள், ஆனால் அவர்கள் இன்றும் உயிரோடு வாழ வேண்டுமே, இல்லையே. அப்போது காயக்கல்பம் என்பதே வேறு. காயக்கல்பம் என்பது நீங்கள் உங்களுடைய அகங்காரத்தை, மனதை அழித்தால் நீங்கள் சூட்சமமாக இந்த உலகத்திலே எட்டர்னலி வாழலாம், நிரந்தரமாக வாழலாம். அதுதான் காயக்கல்பம். அழிவே கிடையாது. அந்த மனமற்ற ஒரு ஆன்மா அழிவில்லாமல் இருந்து கொள்ளும். ஏன்னா ஆன்மா அழிவற்றது. அதுதான் காயகல்பம். எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அதைத்தான் ஜீசஸ் சுட்டி காட்டினார். நான் என்னுடைய தந்தை கூறியபடி அந்த அந்த அவருடைய வழியை நான் பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக வாழ்வீர்கள். யூ வில் லிவ் இன் எட்டர்னல் லைஃப் என்று சொன்னார். அவரும் இதே வழியைத்தான் சுட்டி காட்டுகிறார், எட்டர்னல் லைஃப். அப்பொழுது அவர்களுக்கே இந்த எட்டர்னல் லைஃப் என்ற விஷயத்தை ஜீசஸ் சொல்லி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை பின்பற்றுவதில்லை. இருப்பது இந்த ஒரு பிறவிதான் என்ற ஒரு கோட்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் பைபிளிலே சுட்டி காட்டுகின்றார், எட்டர்னல் லைஃப். பி த சால்ட் ஆஃப் தி எர்த், பி த சால்ட் ஆஃப் தி எர்த் அண்ட் லிவ் எட்டர்னலி என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உப்பாக நீ இரு, நீ நீடூழி வாழ்வாய் என்று சொல்லுகின்றார். அது எப்படி உப்பாக இருப்பது? பி த சால்ட் ஆஃப் தி எர்த், உப்பாக இரு என்று சொல்லுகின்றார் நீடூழி வாழ்வதற்கு. அது எப்படி என்றால், அதுவும் ஜீசஸை பொறுத்த மட்டிலே அவர் சொல்லிய வசனங்கள் எல்லாமே ஒரு உவமைகள். அது சாதாரணமாக புரியாது. அது ஞானம் அடைந்தவர்களுக்கும் ஞானத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கும் தான் புரியும். அது ஒரு குரு மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது. அவர் என்ன சொல்லுகின்றார்? பி த சால்ட் ஆஃப் தி எர்த் என்றால், இந்த உப்பு எப்பொழுது தண்ணீரில் போட்டால் எவ்வாறு அது கரைந்து போகின்றது? கரைந்து போய் அந்த தண்ணீரே உப்புத்தன்மை உடையதாக மாறிவிடுகின்றது. தண்ணீர் அந்த உப்பு கரைந்தவுடன் ஒரு உப்புத்தன்மையான தண்ணீராக மாறிவிடுகின்றது. பிறகு அந்த உப்பை தனியாக தேட முடியுமா? முடியாது, கரைந்து விட்டது. ஆனால் அந்த தன்மை தண்ணீருக்கு மாற்றப்பட்டு விடுகின்றது. அதுபோல நாம் இறைத்தன்மையிலே நாம் இரண்டர கலந்து விட வேண்டும். இறைத்தன்மையிலே நாம் இரண்டர கலந்து விட வேண்டும். அவ்வாறு கலந்தோமானால் நாம் அழிந்து விடுவோம். இறைத்தன்மையோடு நாம் ஒன்றாக இணைந்து விடுவோம். இதுதான் அந்த அந்த ஓமை என்று சொல்றாங்களா, அந்த பேரபிளுக்கு உண்மையான அர்த்தம். பட் அது சொல்லப்பட்ட வசனம் எப்படி இருக்கின்றது? பி த சால்ட் ஆஃப் தி எர்த், இந்த பூமியினுடைய உப்பாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போலத்தான் அவரே சொல்லுவார், ஈட் மீ அண்ட் ட்ரிங்க் மீ அப்படி என்று சொல்வார். என்னை சாப்பிடுங்கள், என்னை குடியுங்கள் என்றெல்லாம் சொல்வார். அது லிட்டரலாக நம்ம அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் அது தவறாக தோன்றும். அது என்ன, அவரை போய் ஜீசஸை போய் சாப்பிடுவதா, இல்லை அது அவரை போய் குடிப்பதா, என்ன அர்த்தம் என்றெல்லாம் கேட்க தோணும். அவ்வாறு இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். ரொட்டி, ஒயின் எல்லாம் இருக்கின்றது. அது பழக்கங்கள், அந்த மாதிரி பழக்கம் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் என்னுடைய போதனைகளை உள்ளுக்குள் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய போதனைகளை நீங்கள் உள்ளுக்குள் வாங்கிக் கொள்ளலாம். அதுதான் ஈட் மீ அண்ட் ட்ரிங்க் மீ என்று சொன்னார். ஸோ அதே போல பல்வேறு விதமாக ஓமைகள் மூலமாகத்தான் ஜீசஸ் சொல்லியிருக்கின்றார். தியானம் என்பது ஒரு மதத்துக்கு உரியதல்ல என்று முன்பே சொல்லியிருக்கின்றோம். இதிலே
மிக அதிகமாக ஞானத்தை இந்த ஓமைகள் மூலமாக சொல்லியவர் வந்து ஜீசஸ். அது குறித்து பைபிளிலே அவ்வாறு வந்து ஓமைகள் பல்வேறு நிரவி கிடக்கின்றன. ஆனால் அது அவ்வாறு சொன்ன அந்த நிரந்தர வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப் என்று சொல்வதுதான் இங்கே முக்தி நிலை என்று நம் இந்து மதத்திலே சொல்லப்படுகின்றது. ஒருவன் முக்தி அடைந்தான் என்றால் அவன் நெடுழி வாழ்வான். அவனுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது. அவன் மறுபடியும் பிறக்க மாட்டான். அதுதான் முக்தி நிலை. அந்த முக்தி நிலை என்பதுதான் ஜீசஸ் சொல்லுகின்ற, பைபிளிலே சொல்லுகின்ற எட்டர்னல் லைஃப். மற்ற மதங்களிலும் புத்த மதத்திலும் ஒரு நிர்வாண நிலை என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா மதங்களுமே மனிதன் இறுதியிலே அத்தகைய ஒரு நிலையை அடைய வேண்டும், நிரந்தரமாக வாழக்கூடிய நிலையை அடைய வேண்டும். அதற்குரிய சக்தியும் அதற்குரிய ஒரு வடிவமைப்பும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிரந்தரமாக வாழ்வது எவ்வாறு என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வன் என்றால் அவன் இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியிலிருந்து வெளியிலே வந்து விடுவான் என்று. அது சில மதங்களிலே ஒரு வித்தியாசமாக சொல்லப்பட்டு விட்டதை விட அல்டிமேட்லி அங்கே ஒவ்வொரு மதத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்திலும் ஞான மார்க்கங்கள் இருக்கின்றன. அது கிறிஸ்தவ மதமாகட்டும் அல்லது இஸ்லாம் ஆகட்டும் அல்லது இந்து மதமாகட்டும், எல்லாவற்றிலுமே கிட்டத்தட்ட 2 லேயர்கள் இருக்கின்றது என்று சொல்லலாம். அதாவது 2 பர்த், லோயர் பர்த் அப்பர் பர்த் என்ற ஒரு ட்ரெயினில் இருப்பது போல எல்லா மதங்களிலுமே 2 விதமான லேயர்கள் இருக்கின்றன. ஒன்று கீழ் அடிமட்ட லேயர். அந்த இதிலே வந்து ஆரம்பகால பக்தி நிலைகள், சடங்குகள், ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், பிரார்த்தனைகள், கூட்டு எல்லாவற்றையுமே அங்கே தான் இருக்கின்றன. அதைத்தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதை தான் வந்து பின்பற்றி வருகின்றார்கள். அவர்கள் அதை தாண்டி மேலே செல்வதில்லை. அதாவது அவர்கள் எல்லோருமே லோயர் பர்த்திலே இருக்கின்றார்கள். அப்பர் பர்த் என்பது இதை தாண்டியது. இத்தகைய ஒரு மதம் சார்ந்த சடங்குகள், பழக்க வழக்கங்கள், பிரார்த்தனைகள், மந்திரங்கள் இவற்றிலிருந்து மேலே செல்ல வேண்டும். அங்கே ஒரு அறிவுபூர்வமாக ஞானத்தை தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினால் நீங்கள் முக்தி நிலையை சுலபமாக அடையலாம். அதாவது அதன் மூலம் இந்த மத சம்பந்தமான ஒரு பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது கர்ம மார்க்கத்திலேயோ அல்லது தியான மார்க்கத்திலேயோ உங்களுக்கு பலன் கிடைக்காது என்று சொல்லவில்லை. பகவத்கீதையிலே அப்படித்தான் சொல்லுகின்றார் கிருஷ்ணர். நீ இந்த 4 வழிகளிலும் என்னை வந்து அடையலாம் என்றுதான் சொல்லுகின்றார். அவர் எதையுமே பிரித்து பார்க்கவில்லை. கர்ம யோகம், பக்தி யோகம், தியானம் அண்ட் ஞான யோகம், இந்த 4 வழிகளிலும் நீ என்னை வந்து அடையலாம். ஆனால் ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே அதிலே உங்களுக்கு அல்டிமேட் ரிசல்ட், ஒரு இலக்கை எட்ட முடியும். ஆனால் அந்த வழிமுறைகள் நீர்த்து போய்விட்டால் எந்தவித பலனும் கிடைக்காது. இந்த உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கர்மயோகமாகட்டும் இருந்தாலும் அந்த மக்கள் அதை பின்பற்றுகின்ற மக்கள் லௌகீக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அவர்கள் எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு இழப்பட்ட கர்மத்தை ஒரு வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்றால் அதற்குத்தான் நிஷ்காமிய கர்மா என்று பெயர். பிரதிபலனை எதிர்பார்க்காத கர்மா நிஷ்காமிய கர்மா. ஸோ அத்தகைய ஒரு கர்ம விதிகளின்படி அவன் மனிதன் நடந்தான் என்றால் அவன் உச்சநிலையை கட்டாயம் அடைவான். அது போல பக்தியிலையும் அவன் கட்டாயம் உச்சநிலையை அடைய முடியும். எப்பொழுது என்றால் ஒரு அப்சல்யூட் சரண்டர், அதாவது ஒரு முழுமையான சரணாகதி. இறைவனை சரணடைந்து நான் என்னால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாமே உன்னால் தான் செய்யப்படுகின்றது என்ற டோட்டல் சரண்டரிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களாலும் அந்த உச்சநிலையை அடைய முடியும். அதே போல தியானத்திலும் தான் உச்ச நிலையிலே தியானத்திலே அவர்களுக்கும் அந்த ஃபைனல் ரியாலிட்டி அல்லது இலக்கு என்பது கிட்டும். ஞான யோகம் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு புரிதல், அங்கே மற்ற தியானங்களுக்கோ பயிற்சிகளுக்கோ எதற்குமே வந்து ஒரு இடம் கிடையாது. அறிவு சார்ந்த அறிவுபூர்வமாக
நான் யார் என்று தெரிந்து கொள்வது, அந்த நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம் என்னுடைய அகங்காரத்தை விட்டொழித்தால் நான் மறுபடியும் பிறக்கின்றேன், நான் மறுபடியும் மறுபிறப்பாளன் ஆகின்றேன் என்ற உண்மையை தெரிந்து கொள்வது தான் ஞான மார்க்கம். அதன்படி ஆனால் வாழ வேண்டும். எல்லா மார்க்கங்களையுமே அவர்கள் இந்த என்ன உண்மை என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த உண்மையின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அல்டிமேட் ட்ரூத். தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. ஏன்னா தெரிந்தால் அது என்னவாகின்றது? அது ஒரு புக்கிஷ் நாலேஜ், ஏட்டு சுரைக்காய் என்று சொல்றோம் அல்லவா, புக்கிஷ் நாலேஜ். அத்தகைய ஒரு ஏட்டு சுரக்காயத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு தெரிந்த அந்த வழிமுறைகளை, அந்த 4 யோகங்களிலும் இருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால், உண்மையாக வாழ்ந்தால், நீங்கள் எல்லோருமே அத்தகைய வழிமுறையை நீங்கள் அதைத்தான் கிருஷ்ணன் சொல்றார், நீ 4 வழியிலும் என்னை அடையலாம், ஆனால் ஞான முறையில் அடைவன் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான என்று சொல்லுகின்றார். அது போகட்டும். ஆனால் ஞானம் என்பது மிக சுலபமானது. அதிலே எந்த விதமான ஒரு பயிற்சி முயற்சிகளுக்கு அவசியம் கிடையாது. எனில் எல்லா யோகங்களிலுமே எல்லாவற்றிலுமே இறுதியாக எங்கே சேருகின்றார்கள் என்றால், அவர்கள் எல்லோருமே சேருகின்ற ஒரே ஒரு நேர்கோடு என்பது மனதை தொலைப்பதுதான், நான் என்ற எண்ணை அழிப்பதுதான், என்னுடைய அகங்காரத்தை முழுவதுமாக அழித்து விடுவதுதான். அந்த இடத்திலே தான் எல்லாரும் சேருகின்றார்கள். அங்கேதான் அது அந்த யோகம், அது கர்ம யோகமாகட்டும் அல்லது பக்தி யோகமாகட்டும் அல்லது தியான யோகமாகட்டும், இவை எல்லாமே மனதற்ற நிலைக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும். பிறகு அந்த மனதற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் முக்தி அடைவீர்கள். ஞான மார்க்கம் நேரடியாக அந்த மனமற்ற நிலைக்கு எவ்வாறு செல்வது என்பதை அறிவுபூர்வமாக விளக்கி சொல்கின்றது. இதுதான் வித்தியாசம். அப்பொழுது இந்த எல்லா மதங்களிலுமே இந்த முக்தி நிலை என்பது விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் கொடுத்த பெயர்கள் தான் வெவ்வேறு, சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் வெவ்வேறு. அப்பதான் ஆனால் தி அல்டிமேட் ட்ரூத் என்னவென்றால், இருப்பது எல்லாமே ஒன்றுதான். அது கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், அல்லது இந்து மதமாகட்டும், புத்த மதம், ஜெயின மதம், எல்லா மதங்களிலுமே தி அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் ஒன். ஏகம்தான் அநேகமாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றது. அதுதான் ஏகம் என்று சொல்லப்படுவதுதான் அத்வைத பிலாசபி. அத்வைதம் ஒன்றுதான் இருக்கின்றது, ஒன்றுதான் பூரணமாக இருக்கின்றது, அது எல்லாவற்றிலுமே இருக்கின்றது. எல்லாவற்றிலுமாக அது பரவி இருந்தாலும் அது அதனுடைய பூரணத்தன்மை சிறிதும் குறைவதில்லை, பூரணமாக இருக்கின்றது. அதிலிருந்து எது எடுத்தாலும் அது குறையாது. அதுதான் உண்மை. அதைத்தான் ஒரு அத்வைத பிலாசபி சேர்ந்த ஆதிசங்கரர் அல்லது நிசகரதத்தா மகாராஜ் போன்ற ஞானிகள், ரமண மகரிஷி போன்ற ஞானிகள் எல்லோருமே அதைத்தான் சொல்லியிருக்கின்றார். அத்வைத பிலாசபி அவர்கள் எல்லாருமே அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது இதை மற்ற மதங்களிலும் எவ்வாறு விதவிதமாக பிரித்து பார்த்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால், அவர்கள் மற்றொரு வழியையும் சொல்லுகின்றார்கள். லிவிங் இன் த பிரசன்ட் என்ற வழியை சொல்லுகின்றார்கள். எல்லோருமே இந்த ஞானத்தில் என்பது இந்த க்ஷணத்திலே வாழ வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றார்கள். இந்த க்ஷணத்திலே, அதாவது நமக்கு தெரியும், நாம் இந்த நேரத்தை, அதாவது காலத்தை 3ஆக பிரித்து வைத்திருக்கின்றோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று. இந்த 3 காலங்களிலும் அதை நாமத்தான் பிரித்தோம். உண்மையிலே காலம் அல்லது நேரம் என்பது கிடையாது, இல்லையா? சரி, யோசித்து பார்த்தோம்னால் இயற்கையிலே ஏதாவது காலம் என்று ஏதாவது இருக்கின்றதா? இல்லை, இயற்கை கிடையாது. இப்பொழுது நாம் மற்ற மரங்கள் இருக்கின்றன, செடி கொடிகள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன. அவைகளுக்கு நாம் அவற்றை சென்று இப்போது என்ன நேரம் என்ன கேட்டால் அவன் என்ன சொல்லும்? நேரமா? அப்படி என்றால் என்ன என்று சொல்லும். நேரம் கிடையாது. அது அவர்கள் அதை பிரிக்கவில்லை. அவர்கள் எப்பொழுதுமே இப்பொழுதில் இருக்கின்றார்கள். விலங்குகளாகட்டும், செடி கொடிகளாகட்டும், மரங்களாகட்டும், அவை எப்பொழுதுமே இப்பொழுதில் இருக்கின்றார்கள். They are always living in the present என்றுதான் அர்த்தம். லிவிங் இன் த பிரசன்ட். இது இன்னொரு நவீன உலகத்திலே ஞானத்தை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு உண்மை. லிவ் இன் த பிரசன்ட் என்று.
அதைத்தான் எக்கார்ட் போன்ற ஞானிகள் அதை மிகவும் வலிமையாக எடுத்து சொன்னார்கள். மற்ற ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரை விட யாரும் சொன்னது யாருமே கிடையாது. உலகத்தினுடைய ஒரு மகா பெரிய ஞானியான ஜெய கிருஷ்ணமூர்த்தி அதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதை அவர் ஒரு எக்கார்ட் டோலே என்பவர் அதை லிவிங் இன் த பிரசன்ட் என்ற பவர் ஆஃப் நவ் என்ற புத்தகத்தில் எழுதியிருப்பார். லிவிங் இன் த பிரசன்ட் பற்றி விளக்கமாக எழுதியிருப்பார். அந்த லிவிங் இன் த பிரசன்ட் என்பதுதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். இரண்டும் ஒன்றுதான், ஆனால் அதனுடைய பெயர்கள் வித்தியாசம். இவர் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று சொல்லிவிட்டார். இவர் எக்கார்ட் டோலே லிவிங் இன் த பிரசன்ட், பி இன் த பிரசன்ட் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதான் வித்தியாசமே. அதற்குள் நீங்க உள்ளே நுழைந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கொடுத்த விளக்கம், ஜெய கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த விளக்கமாகட்டும், எக்கார்ட் டோலே கொடுத்த விளக்கமாகட்டும், இரண்டும் ஒன்றாகவே இருக்கும். மனமற்ற நிலை, சாதாரணமாக சொல்ல வேண்டும், அது ஒரு மனமற்ற நிலை. மனமற்ற நிலை எப்பொழுது உண்டாம் என்றால் when you are choicelessly aware. ஏகே சொன்ன சாய்ஸ்லெஸ்லி அவேராக இருந்தால் மனமற்ற நிலையில் இருப்பீர்கள். அதே போல லிவிங் இன் த பிரசன்ட் என்று சொன்னால் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் மனமற்ற நிலையில் இருப்பீர்கள். அதே போல வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம் என்பதும் அதேதான். பெயர் வித்தியாசம் பாருங்கள். ஜீவகாருண்யம் என்றால் அவர் என்ன சொல்லிவிட்டார்? ஜீவனுடைய கருணையோடு இருப்பது என்று சொல்லிவிட்டார். ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று சொல்லிவிட்டார். ஆன்மநேய ஒருமைப்பாடு என்றால் என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பது எல்லா உயிரினத்திலும் கருணை காட்டுவாங்க. எல்லா உயிரினத்திலுமே கருணை காட்டுவாங்க. அதுதான் ஆன்மநேய. அதாவது நான் நீயும் ஒன்று, ஒருமை, ஒருமைப்பாடு. அதுதான், அதை தவிர ஒன்று கிடையாது, இரட்டையே கிடையாது. ஏன் பிரித்து பார்க்க வேண்டாம்? ஏன் பிரித்து பார்க்க வேண்டும்? இறைவனால் படைக்கப்பட்ட நாம் அதே இறைவனுடைய சைதன்யத்தை தான் நானும் வைத்திருக்கின்றேன், ஒரு மரமும் வைத்திருக்கின்றது, ஒரு புழு வைத்திருக்கின்றது, ஒரு விலங்கு வைத்திருக்கிறது, எல்லாமே வைத்திருக்கின்றது. எல்லாமே அந்த இறைவனுடைய சைத்தன்ய சக்தி அங்கே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும்? ஒரு இறைவனை ஒரு மற்றொரு இறைவன், சப்போஸ் அசியூம் 2 இறைவன்கள் இருக்கிறான்ல, இறைவனை கம்பேர் பண்ணுவார்களா? நீ வேறு நான் வேறு. இறைவன் ஒன்றுதான், 2 கிடையாது. அதே போல எல்லா உயிர்களிலுமே இறைவனுடைய அந்த சைதன்யம் இருக்கின்றது என்ற பொழுது வேற்றுமையே கிடையாது. நீயும் நானும் ஒன்றுதான். நீ மரமாக இருக்கலாம், நான் மனிதனாக இருக்கலாம். நீ மாடாக இருக்கலாம், நான் மனிதனாக, ஆனால் நாங்கள் எல்லாமே ஒன்றுதான். அதுதான் உண்மையான ஆன்மநேய ஒருமைப்பாடு. அப்பொழுது அத்தகைய ஒரு மனநிலை இருந்தால், அதாவது இந்த ஒருமைப்பாட்டில் இருந்தால் நீங்கள், அப்பொழுது உங்களுடைய மனம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா மனம் இருந்தால்தான் அது பேதத்தை படுத்தி பார்க்கும். இல்லை, நீ மாடு, நீ மரம், நீ கல், நீ புல் என்று பேதப்படுத்தி பார்க்கக்கூடியது யார் என்றால் நம்முடைய மனம்தான். ஆனால் அந்த அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டின் மூலமாக என்னவென்றால் என்னுடைய மனம் தொலைந்து போகின்றது. என்னுடைய மனம் தொலைந்தால் பிறகு எல்லாமே நான் தான் எல்லாமே. அப்பொழுது இந்த ஞானிகள் சொன்னது எல்லாமே எல்லாவற்றையும் வைத்து பாருங்கள், எல்லாமே ஒரே ஒரு உண்மையைத்தான் சொல்லுகின்றார். மனமற்ற நிலை மூலம் முக்தியை அடைய முடியும். ஒரு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், ஒரு ஜீவகாருண்யம், ஒரு லிவிங் இன் த பிரசன்ட். இவை எல்லாமே இன்னொரு வகையில் எவ்வாறு கிடைக்கும் என்றால், இவை எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்பது என்னவென்றால் அன்பு, லவ், அன்பு. அன்பை தவிர வேறு எதுவுமே இவர்களுக்கு அடிப்படை கிடையாது. when you are choicelessly aware, என்ன நடக்கின்றது? ஜேகே சொல்லியிருந்தார் இல்லையா? அதாவது சாய்ஸ்லெஸ்லி அவேர்னா நீ வேறு நான் வேறு என்ற ஒரு இது கிடையாது, பிரிவு தேர்வு எதுவுமே கிடையாது. அந்த விழிப்புணர்வு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, there is no choice. நீயும் நானும் ஒன்று. அப்படி பார்க்கும்பொழுது மனம் தொலைந்து போகின்றது. ஏன்னா மனதிலே தானே பேதங்கள் இருக்கின்றன. நீ ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து, நீ ஒரு மரம், நான் மனிதன் என்ற வெவ்வேறு விதமான, நீ ஒரு எதிரி, நான் எனக்கு நண்பன் இல்லை என்றெல்லாம் பிரித்து வைத்திருப்பது மனம்தான். ஆனால் அப்பொழுது அந்த மனம் தொலைந்து, அந்த ஆன்மநேயத்தால் அந்த மனம் தொலைந்து போகின்ற பொழுது, அந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னால் மனம் தொலைந்து போகின்ற பொழுது அங்கே என்ன இருக்கின்றது என்றால் அன்பு மட்டும்தான் இருக்கும். The living in the present means that you are living in the present. இந்த நிகழ்காலத்தில் நீ வாழும்பொழுது உனக்கு கடந்த காலமும் மறைந்துவிடும், எதிர்காலமும் மறைந்துவிடும்.
கடந்த காலம் என்பது என்ன, அல்லது எதிர்காலம் என்பது என்ன? மனம். கடந்த கால அனுபவங்கள் தானே மனதில் இருக்கின்றன. அந்த அனுபவங்கள், அந்த உணர்ச்சிகள் மூலமாக தான் மனம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மனதனுடைய கற்பனை சக்தி, கற்பனைகள் தான் மனதிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் எதிர்காலத்தை எவ்வாறு வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும், இதுவெல்லாம் கற்பனைகள். அவை மனதிலே தேங்கி இருக்கின்றன. அப்பொழுது நிகழ்காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்றால், நான் நிகழ்காலத்திலே இருப்பது மூலம் என்னுடைய விழிப்புணர்வு, நான் அப்பொழுது என்ன செய்யணும்னோ அதில் மட்டுமே தான் நான் கவனத்துடன் இருப்பேனே ஒழிய என்னுடைய மனதிற்கு முற்றிலும் இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ மனதிற்கு முற்றிலும் இடம் கொடுக்க மாட்டேன் என்றால் என்னுடைய கடந்த கால நினைவுகள், அனுபவங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே தொலைந்து போகின்றன. எதிர்காலத்தில் நான் கற்பனையாக பண்ணி வைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மறைந்து போகின்றன. அப்பொழுது மனமே கிடையாது. எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் தொலைத்தால் மனம் தொலைந்து விடுகின்றது, செத்து போகின்றது. The mind will die. That is what is expected in ஒரு ஞான மார்க்கத்தில். என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றால் மனதை தொலைக்க வேண்டும், மனதை அழிக்க வேண்டும். அதற்குத்தான் மனோநாசம் என்று சொல்வார். மனோநாசம், மனதை நாசம் செய்ய வேண்டும் என்று. மனதை மனோநாசம் என்று சொல்லிவிட்டார்கள் ஞானிகள். அதே சமயத்திலே மனதை நாசம் செய்ய முடியாது என்ற உண்மையும் அவங்க சொல்லிவிட்டார்கள். ஆனால் மனதை எவ்வாறு நாசம் செய்வது போல் மனதை இல்லாமல் செய்வது என்பதற்கு வழியை கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்கள். இதுதானே முக்கியம். நீ நாசம் செய்ய வேண்டாம், அதை என்ன அடித்து நொறுக்கி வன்முறையா அதை நாசம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இருப்பதே தெரியாது. எங்கே இருக்கின்றது மனம்? யாராவது சொல்ல முடியுமா? இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளால் மனம் எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடித்து சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் மனம் இருக்கின்றது. ஏனென்றால் மனதின் மூலமாக தான் எல்லா மனிதர்களும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள், செயல்கள் செய்கின்றார்கள். எல்லா விதமான நன்மை, தீவன் எல்லாவற்றையும் செய்வதெல்லாம் மனதிற்குள்ளே இருந்து வருகின்ற கட்டளைகளை. மனதிலிருந்து வருகின்ற அது எங்கே இருக்கின்றது என்று தெரியாது, எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியாது. ஆனால் அவற்றிலிருந்து தான் வருகின்றன. This is the beauty of the creation. Beauty of the creation. We don't know where the mind is, but that only commands us. இல்லையா? ஆச்சரியம். அது பிரபஞ்ச ரகசியம். நமக்கு என்ன அதை பற்றி நம்ம இப்போது பேசி பெரிய தெரிந்து கொள்ள போவதில்லை. அது அப்படியே இருக்கட்டும். பட் அதை நாசம் எவ்வாறு செய்வது, அதற்குண்டான வழியைத்தான் நாம் முதலிலே சொல்லி இருக்கின்றோம். அதைத்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லியார், வள்ளலார் சொன்னார், ரமணர் சொன்னார், எல்லா ஞானிகளுமே உன் மனதை எவ்வாறு அழைத்த மனோநாசம் செய்வது என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான் நாம் அதை செய்யலாம். அதனால்தான் அந்த காலம் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்றால், கடந்த காலம், நிகழ்காலம்னா காலங்கள். அவை நம்மால் பிரிக்கப்பட்டன. எவ்வாறு என்றால், இந்த நேரம் எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்றால், இந்த பூமியினுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பகுதிகளாக பிரித்து இந்த நேரம் நொடிகள், நிமிடங்கள், மணிகள், நாட்கள், வாரங்கள் அப்படி என்றெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். அது இல்லை. அது நாம மனிதன் செயற்கையாக இந்த உலக வாழ்க்கைக்காக அது பிரிக்கப்பட்டது. அதனால்தான் அந்த காலத்தை நம்ம தமிழிலே ஒரு வார்த்தை இருக்கின்றது, காலன் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. காலன் என்றால் யமன், யமராஜா, மரணத்துக்கு அதிபதி. எல்லா மனிதர்களையும் குறிப்பிட்ட நாளிலே அவன் அழைத்து சென்று விடுவான் என்றுதான் நாம் சொல்லுகிறோம், யமராஜா. ஸோ அந்த யமனுக்கு இன்னொரு பெயர் நாம் கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய ஞானிகள். என்ன பெயர் என்றால் காலன். காலன் ஹிந்தியிலே கால் என்று சொல்லப்படும். உலகத்திலே எந்த மொழியிலுமே இத்தகைய அர்த்தம் கொடுக்கப்படவில்லை. The king of death is called காலன். என்றால் காலம்தான் மனிதனுக்கு மரணத்தை உருவாக்குகின்றது, முடித்து வைக்கின்றது. காலம்தான். அதனால்தான் காலனை யமன் என்று சொல்லுகின்றார். ஸோ அதனுடைய நமக்கு என்ன சாரம் கிடைக்கின்றது என்றால், காலத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு மரணம் கிடைக்கும். காலத்தை யார் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு மரணம் கிடையாது. இங்கே காலம் என்பது இந்த டைம், குரோனாலஜிக்கல் டைம் கிடையாது. அதாவது
கடிகாரத்திலே காட்டுகின்ற நேரம் கிடையாது. அது அல்ல நேரம் என்பது. காலம் என்று சொல்வது கடந்த கால பதிவுகள், மனம், எதிர்கால கற்பனைகள், மனம், இதுதான் காலம். அப்பொழுது இன்டைரக்டாக என்ன சொல்லுகின்றார் என்றால், காலன் என்பது மரணத்தை கொடுக்கும் என்றால், கடந்த காலத்திலும் நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் தான் கிடைக்கும். ஆனால் இது இரண்டையுமே பயன்படுத்தாமல் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்கள் முக்தி நிலையை அடைவீர்கள் என்றுதான் அந்த ஞானத்திலே சொல்லப்படுகின்றது. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். மனதை அழிப்பது, மனோநாசம், லிவிங் இன் த பிரசன்ட், இது எல்லாமே. இந்த காலம் என்பதே நமக்கே தெரியும். எவ்வாறு இப்போது ஒரு பூமி இருக்கின்றது, பூமியிலே நம் நாடுகள் நமக்குள்ளே எல்லைக்கோடுகள் போட்டு வைத்திருக்கின்றோம். யார் போட்டது? பூமி என்பது ஒரு கண்டினியூஸ் பிரதேசம், தரை, பூமி. அதிலே கோடுகள் போட்டுதான் நாம் எல்லைக்கோடுகள் என்று பிரித்து கொண்டோம். இது உன்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு என்று. அதனால்தான் எவ்வளவு உலக போர்களே நடக்கின்றன என்றெல்லாம் பார்த்தோம், சண்டைகள். மனிதன் மட்டுமே அத்தகைய இயற்கைக்கு எதிரான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வைத்துவிட்டு அதன் மூலம் இன்று ஒரு கடினமான துன்பமான வாழ்க்கையிலே மக்கள் எல்லோரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் குரானிலே சொல்லப்படும். அந்த காலத்திலே மக்கள் ஒற்றுமையாகத்தான் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அவர்கள் தனித்தனியாக சென்று விட்டார்கள் என்று குரானில் சொல்லப்படுகின்றனர். So all the people live together. அதனால்தான் நமது இந்து தர்மத்தில் என்ன சொல்லுகின்றது என்றால், வாசுதேவ குடும்பகம். இந்த உலகமே ஒரு குடும்பம். நமது தமிழிலே அதையே கணியன் பொங்கன்றா என்ன சொன்னார் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எவ்வளவு அற்புதமான ஒரே ஒரு வரிதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவார. அது பின்னால் கர்மாவை பற்றி குறிக்கின்றது. அது விட்டுணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாமே என்னுடைய ஊர் தான், எல்லோருமே கேளீர். கேளீர்னா உறவினர்கள், சொந்தக்காரர்கள். அப்ப அந்த உலகத்து மக்கள் எல்லோருமே எனக்கு சொந்தக்காரர்கள். இத்தகைய ஒரு உயர்ந்த தத்துவத்தை எந்த ஒரு நாட்டிலாவது காண முடியுமா? இதுதான் சனாதன தர்மம், இதுதான் உண்மையான சனாதன தர்மம். இப்போது நாம் பேசியது எல்லாமே சனாதன தர்மம். எட்டர்னல் லைஃப் என்பதுதான் சனாதனம், அதுதான் சனாதனம். ஆனால் இந்த சனாதனத்தினுடைய இந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், அதாவது இந்த கடவுள் நம்பிக்கையோடு இந்த மதத்தை பின்பற்றுவர்களுக்கே சனாதனம் என்ற உண்மையான அர்த்தம் தெரியவில்லை. அவர்கள் பின்பற்றுகின்ற பழக்க வழக்கங்களை, சடங்குகளை எல்லாம் சனாதனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிடையாது. சனாதனம் என்பது ஒரு எட்டர்னல் லைஃப், நிரந்தரமான வாழ்வு, இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு முக்தி நிலைக்கு அடைத்து செல்வதுதான் சனாதனம். அதை விட்டு என்ன சொல்லலாம்? இதுதான் காலத்தினுடைய துரதிர்ஷ்டம். உண்மையான அர்த்தம் என்ன தெரியாமல் மக்களே, ஒரு பூஜைக்கு செல்லும் மக்களே அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கின்றார்கள். இருக்கட்டும். ஆனால் சனாதனம் என்பது எட்டர்னல் லைஃப், எட்டர்னல். உபனிஷத்துகள் எல்லாமே சனாதனத்தை தான் போதிக்கின்றன. வேதங்களை கூட விட்டு விடலாம். ஏனெனில் அவற்றிலே வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு ஆள என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேதங்களிலே. வேதங்களை வைத்துவிட்டு உபனிஷத்துகளை பார்த்தீர்கள் என்றால் அதில் முழுவதுமாக சனாதன தர்மத்தை தான் குறிப்பு. அங்கே எந்த விதமான பேதம் கிடையாது, எந்த விதமான சடங்குகள், வேள்விகள், யாகங்கள் ஒன்றுமே கிடையாது. நேரடியான உண்மை உபனிஷத்துகள் போதிக்கின்றன, நேரடியான உண்மை. ஆனால் வேதங்களை பற்றி பேசிக்கொள்ள, வேதங்களை இவ்வாறு சொல்லப்படுகிறார், தேவையில்லை. அதில் பல இடைச்செருகள் கூட இருக்கலாம். நாம அது உண்மை என்று எடுத்துக்கொள்ளும். எது உண்மை என்பதை நாம் அலசி ஆராய்ந்தோமானால், எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் உண்மையான மெய்ப்பொருள் அர்த்தத்தை கண்டுபிடிக்குங்கள், அதை பின்பற்றுங்கள். அதுதான் சனாதனமாக இருக்கும். அதுதான் உபநிஷத்துகள் போதிக்கின்றன. அந்த உபநிஷத்தினுடைய சாரத்தை தான் ஜீசஸ் தன்னுடைய பைபிளிலே குறிப்பிட்டிருக்கிறார். நான் இங்கிருந்து அதை எடுத்து சொன்னார்னு செல்லவில்லை. ஆனால் சிறிய கதை.
கதையினால் நடந்த நிகழ்ச்சி. ஒரு ஆசிரமத்திலே ஒரு புத்த மத துறவி இருந்தார். அவரை மிகவும் ஒரு பெயர் பெற்றவர். அவரை பார்ப்பதற்காக ஒரு கிறித்துவ மத துறவி வந்தார். கிறித்துவ மதத்தை வந்தவுடனே அவரை வரவேற்று எல்லாரும் உணவருந்தவுடனே உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கிறித்துவ துறவி சொன்னார், நான் கிறிஸ்து என்ன போதித்திருக்கின்றார், பைபிளில் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றெல்லாம் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னார். அவரும் கேட்டார், சரி சொல்லுங்கள் என்று இவர் சொல்ல ஆரம்பித்தார். கிறித்துவ துறவி ஒவ்வொன்றாக பைபிளிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல சொல்ல அந்த புத்த துறவியினுடைய கண்களிலே தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. கண்களிலே தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. இவர் சொல்ல சொல்ல இன்னும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. அழுகின்றார். கிறித்துவ துறவி பாதியிலே நிறுத்திவிட்டு, ஏன் அழுகின்றீர்கள்? நான் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களை தானே சொன்னேன், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார். அதுக்கு புத்த துறவி என்ன சொன்னார், நீங்கள் சொல்வது ஜீசஸ் சொன்னார் என்றது, இவை எல்லாமே புத்தர் சொன்னது என்றார். நீங்கள் சொன்னது எல்லாமே புத்தர் சொன்னது என்றார். அதாவது இதிலிருந்து என்ன அடிப்படை உண்மை என்னவென்றால், அது கிறிஸ்தவர் ஒரு ஜீசஸ் ஆகட்டும் அல்லது புத்தர் ஆகட்டும், அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மை. அவர்கள் வாயிலிருந்து நேரடியாக உண்மைத்தான் இந்த மதத்தினர் பின்பற்றுகின்றார்கள். இது மொழி வித்தியாசமாக இருக்கலாம், பிரதேசம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உண்மை மாறாது அல்லவா? அதனால்தான் எப்பொழுது ஜீசஸ் என்ன சொன்னார் என்பதை கேட்டவுடன் அந்த புத்த துறவிக்கு கண்ணிலே தண்ணீர் வந்துவிட்டது. ஏன்னா தன்னுடைய மதத்தை மதம் யாரையும் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள், புத்தரை பின்பற்றுகின்றார்கள். புத்தரை பற்றி பேசும்போது கண்களிலே தண்ணீர் வர வேண்டும். இறைவனை பற்றி பேசும்பொழுது நமது கண்களிலே தண்ணீர் வர வேண்டும். அதைத்தான் உருக்கம் என்று சொல்வார்கள். அதுதான் உண்மையான பிரார்த்தனை என்று சொல்வார்கள். வெறுமனை மந்திரத்தை ஓதித்துக் கொண்டு ஒரு பூஜை அவ்வாறு செய்வதன் மூலம் நம் பக்தியை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. அந்த இறைவனை பற்றி நாம் பேசும் பொழுதோ அல்லது பாடும் பொழுதோ யாருடைய கண்களில் இருந்து தண்ணீர் கொட்டுகின்றதோ அவர்தான் உண்மையான பக்திமான். அவர்தான் அந்த இறைவன் மேல் உண்மையான பக்தியை வைத்திருக்கின்றார். நினைந்து நினைந்து நனைந்து நனைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பெல்லாம் நனைந்து நனைந்து என்று வள்ளலார் பாடுவார். அந்த கண்களிலே தண்ணீர் வர வேண்டும். அதுதான் உண்மையான அபிஷேகம். கண்களிலே அந்த வருகின்ற தண்ணீர் தான் அபிஷேகம் செய்கின்றது. அந்த கண்ணீர் நமது கண்களிலே இரு பக்கமும் கீழே விழுந்து மார்பின் இரு பக்கங்களும் கீழே செல்லுகின்றது. அதுதான் உண்மையான மாலை. அந்த கண்ணீர் செல்லும் பாதையை கவனித்திருந்தால் மாலை போல இருக்கும். அதுதான் உண்மையான அலங்காரம், உருக்கம். இறைவனை நினைத்தால் கண்களில் எண்ணுகிற வர வேண்டும். ஏனெனில் என் நன்றி கொண்டார்க்கும் மொய்வுண்டாம், மொய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்று திருவள்ளுவர் அழகாக பாடினார். நீங்கள் எந்த காரியம் செய்த நீங்கள் அந்த செய்த காரியத்துக்கு நீங்கள் நன்றியை மறந்துவிட்டால் பரவாயில்லை. ஆனால் செய் நன்றி, தனக்கு செய்யப்பட்ட அந்த நேரத்திலே செய்யப்பட்ட உதவிக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் உனக்கு உய்வே கிடையாது என்று மகன். அந்த மகனுக்கு, யார் மகன்? நாம் தான் மகன், நாம் தான் பிள்ளைகள், இறைவன் தான் தந்தை. அந்த தந்தை நமக்கு செய்த உதவியை நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் நமக்கு முக்தி கிடைக்காது. உய்வு என்றால் முக்தி கிடைக்காது. அப்பொழுது நன்றி செலுத்துவதுதான் நாம் இறைவனுக்கு செய்கின்ற ஒரே பிரார்த்தனையாக இருக்க முடியும். வேறு எதுவுமே பிரார்த்தனை கிடையாது. நீங்கள் பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஏதேனும் தேவைப்படுகின்றது என்று விரும்பி கேட்டீர்கள் என்றால் அது பிரார்த்தனை கிடையாது. அதற்கு பலனும் கிடைக்காது. எனில் இறை நீதி அவ்வாறுதான் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே இறைவன் படைத்து விட்டான். அது நாம் சுவாசிக்கின்ற காற்றாகட்டும், நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்களாகட்டும், தேவைப்படுகின்ற குடிக்கின்ற நீராகட்டும், வாழ்கின்ற பூமியாகட்டும், எல்லாவற்றையுமே இறைவன் நமக்காக படைத்து விட்டான். சுலபமாக கிடைக்கும்படி, நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையுமே படைத்து விட்டான். அதைத்தான் அவன் செய்திருக்கின்றான். அப்பொழுது இந்த உலகிலே நாம் பிறந்து வருவதற்கு முன்னால் நாம் இறைவனிடத்திலே ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டு வந்தோம். லட்சக்கணக்கான உயிரணுக்களின் முன்னால் நீ மட்டும் பிறந்தாய். எவ்வாறு என்றால் நீ உறுதி கொடுத்து விட்டு வந்தாய். இந்த பிறவியிலாவது நான் வாழ்ந்து மறுபடியும் உன்னை அடைகின்றேன் என்ற உறுதிமொழி கொடுத்து விட்டுத்தான் நாம் வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு நாம் இந்த உலக மாயையிலே மாட்டிக்கொண்டு
அதை சுத்தமாக மறந்து விட்டு மறுபடியும் இறந்து விட்டோம். இதனால்தான் கணியன் பூங்கன்றனால கடுவெளி சித்தர் பாடினார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதம் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடையோடு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. ஆண்டி குயவனன், ஆண்டி என்பது நாம், குயவன் என்பது இறைவன். அந்த இறைவனை வேண்டி நாம் ஒரு பாத்திரத்தை பெற்று வந்தோம். அந்த பாத்திரம்தான் உடல். குயவனை வேண்டி கொண்டு வந்தான் தோண்டி பாத்திரம், அதை கூத்தாடி போட்டு உடைத்தார். அதை என்ன பண்ணிவிட்டால் அந்த உலக மாயை சிக்கிக்கொண்டு இந்த உலக சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அதை மறந்து விட்டு நாம் என்ன உறுதிமொழி கொடுத்து விட்டோம் என்பதை மறந்து விட்டு இறந்து போய்விடுகின்றோம். இறந்து போவதன் மூலம் மறுபடியும் பிறப்பதற்குண்டான வாழ்க்கையை நாம் உண்டாக்கி கொண்டோம். அதுதான் அந்த பாடலிலே குறிக்கிறது. ஸோ இவ்வாறு தியானத்தை பற்றி நாம் பல்வேறு விதமாக நமது ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதையே நாம் பார்த்தோம். எல்லா மதங்களிலுமே ஞானம் பெறுவதற்கான வழிகள் ஒரு அப்பர் பர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்றது. மக்கள் இந்த ஒரு லோயர் பர்த்திலிருந்து அப்பர் பர்த்துக்கு செல்ல வேண்டும். அதை எவ்வாறு செல்வது என்பதை அவர்கள் ஒரு குருமார்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி குருமார்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இப்பொழுது கிடைக்கின்ற பல்வேறு விதமான நூல்களாகட்டும் அல்லது இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே நாம் எந்த குருமார்களுடைய ஞான போதனையை கூட உட்கார்ந்த இடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்ல வருகின்றார்கள்? அவ்வளவு சொல்லப்போனால் ஞான மார்க்கத்திலே இருப்பவர்கள் இந்த ஞானத்தை பற்றி பல்வேறு ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் போதனைகள், அவர்கள் வாழ்ந்த முறைகள் என்ன போதித்தார்கள் என்பதெல்லாம் தேடி படித்து அலைந்து தெரிந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. அப்பொழுது உண்மையிலே தேட வேண்டும். எது எங்கே கிடைக்கின்றது, யார் சொல்லுகின்றது, என்னவென்று உண்மையான தேடுதல். மற்ற மார்க்கத்திலே தேட மாட்டார்கள், கர்மயோகத்திலே தேட மாட்டார்கள், பக்தி யோகத்திலே தேட மாட்டார்கள், தியானத்திலே தேட மாட்டார்கள். ஆனால் ஞான யோகத்திலே தேடுவார்கள். எந்த ஞானி எதை சொன்னார், என்ன சொன்னார், அதனுடைய அர்த்தம் என்ன, இவரிடம் சொல்லியிருக்கின்றார் என்ன ஒன்று. பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், தேடுதல்கள் இருக்கும் ஞான மார்க்கத்திலே. ஆனால் இப்பொழுது இந்த சொல்லப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் மூலம் வந்து விட்டது அல்லவா. இப்பொழுது உங்களுக்கு ஒரு நொடியிலே எந்த ஞானிகளுடைய போதனையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்லியிருக்கின்றார்? just 5 seconds you get an answer. எதை கேட்டாலும் பதில். குறிப்பாக ஞான மார்க்கத்திலே மிகப்பெரிய அற்புதமான மக்களுக்கு பயன்படும். அவ்வளவுதான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பல்வேறு விதமான ஆபத்துகள் உண்டாகக்கூடும் என்று இப்பொழுதே எல்லோரும் சொல்லி பயந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே ஞான மார்க்கத்தில் பயணம் செய்பவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு கருவி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுவது ஒரு மிக அற்புதமான ஒரு கருவி. ஒவ்வொரு ஞானியும் என்ன சொல்லியிருக்கிறார், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அது எவ்வாறு ஒப்பிட்டு நோக்குவது, அதன் மூலம் என்ன தெரிந்து எல்லாவற்றையுமே அலசி பார்த்து கொள்ளலாம். உட்கார்ந்த இடத்திலே ஒரு சில நொடிகளிலே, நிமிடங்கள் கூட என்ன சொல்ல வேண்டாம், சில நொடிகளிலே அப்படிப்பட்ட ஒரு, நான் அதை என்ன சொல்லுவேன் என்றால், இறைவன் தான் அவனுடைய கருணை உள்ளத்தோடு இவ்வளவு காலம் ஆனாலும் மக்கள் ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல், என்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களே. வந்து சேருபவர்கள் வெகு சிலர் தானே, மற்ற மக்கள் அவர்களுக்கு வழியே தெரியவில்லையே என்று வழியை காண்பிப்போம் என்று தான் எல்லாவற்றையுமே சுலபமாக்கி கொண்டு வந்து கடைசியிலே முதலிலே இறை தூதர்கள் வந்தார்கள். அந்த இறை தூதர்கள் மூலமாகத்தான் ஞானம் பரப்பப்பட்டது. அதுதான் பல்வேறு மதங்களாக உருவெடுத்து விட்டது. அதன் பிறகு பல்வேறு ஞானிகள் உருவாகி அந்தந்த பிரதேசத்திலே அவர்கள் ஞானத்தை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படியும் அது மக்களை சென்றடையவில்லை என்றெல்லாம் பார்த்தாலும் இப்பொழுது நானே நினைக்கின்றால் இறைவன் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த பிடி, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு ஒரு 5 நிமிடத்திலே உனக்கு தேவையானதை நான் தருகின்றேன் ஏஐ மூலமாக என்று அவன்தான் செய்திருக்கின்றானோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வருகின்றன. அப்படியாவது உன்னுடைய வேலையை சுலபமாக்கி விட்டேன், இருக்கின்ற இடத்தை விட்டு எங்கேயுமே போகாமல் உட்கார்ந்த இடத்திலே இந்த ஞான போதனைகளை நீ தெரிந்து கொள்ளலாம், அலசி ஆராயலாம், ஆராய்ந்து தெரிந்து கொண்டு நீ அந்த வழியை தெரிந்து அதன்படி வாழ்க்கையை வாழ். எந்தவித முயற்சியும் தேவையில்லை.
என்பதற்காகத்தான் ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பத்தையே இறைவன் கண்டுபிடிக்க வைத்திருக்கின்றானோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. இருக்கலாம். ஏனெனில் அந்த காலத்திலே பாருங்கள், அந்த காலத்திலே ஒரு குருமாரை தேடி சீடர்கள் செல்வார்கள். யார் உண்மையான ஞானத்தை உண்மையை போதிக்கின்றார்கள் என்று சில குருமார்கள் இருப்பார்கள், அவர்களை தேடி செல்வார்கள். குருமார்களும் அவ்வளவு சுலபமாக எல்லாரையுமே சீடனாக ஏற்றுக்கொள்வதில்லை. யாருக்கு அந்த ஒரு இது இருக்கின்றது, ஆர்வம் துடிப்பு இருக்கின்றது என்பதையெல்லாம் அதற்கேற்றப்போல் தான் செலக்ட் செய்வார். அவ்வளவு பிறகு குருவிடம் படிபணிந்து சரணாகதியோடு அவரிடம் எல்லா வேலையும் செய்து அவரிடத்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இருந்தது அந்த காலத்திலே. நான் இப்பொழுது அப்படி இல்லை. நடுவில் என்ன இருந்ததுன்னா, பல்வேறு விதமான புத்தகங்கள் கிடைத்து விட்டன. எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா வந்து அதன் மூலம் எல்லாவற்றையும் படித்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்பொழுதும் ஓரளவுக்கு பரவலாக எல்லாமே கிடைத்து வந்தது. இப்பொழுது ஏஐ மூலமாக எல்லாமே ஒரு சில நொடிகளில் உட்கார்ந்த இடத்திலேயே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ரமணர் என்ன போதனை செய்தார் என்று கேளுங்கள், சொல்லும். அதை படித்தால் போதும். அதற்கு பதிலாக நீங்கள் ரமணர் எழுதிய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்றால் அது நாட்கணக்கில் ஆகும். எல்லா புத்தகங்களையும் கண்ணுக்கு எதிரே சுருக்கமாக அவருடைய போதனைகளை கொடுக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் ஒரு அனுபவப்பட்ட ஒரு ஞான மார்க்கத்தில் இருந்த ஒரு தேர்ச்சி பெற்றவர்களுடைய உதவி இல்லாமல் நாம் முன்னேற முடியாது என்பது உண்மை. அது மிகவும் தேவை. எல்லாவற்றிலும் என்ன ஆகும் என்றால் ஏட்டு சுரக்காய் ஆகிவிடும். ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாது என்பதுதான் உண்மை. எனவே இந்த ஞானத்தை எல்லா மதத்தினரும் தாங்கள் இருக்கின்ற ஒரு லோயர் பர்த்தை விட்டு அப்பர் பர்த்துக்கு செல்வதற்கு எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். அதை திறந்த மனதோடு அணுகுங்கள். என்ன என்று அதற்குண்டானே சரியான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஞான மார்க்கத்தில் உள்ள புரிதல் உள்ளவர்களை அணுகி அவர்கள் மூலமாக இந்த உண்மையிலே தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஞான மார்க்கத்திலே மிகவும் ஒரு பலப்படுத்தி வாழ வேண்டும் என்றுதான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வாழ்க்கையில் அமைதி, ஆனந்தம் எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம். முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. சந்திரா, சொல்லுங்க. இல்ல அன்பர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கிறதா கேட்கலாம். உங்களோட உரை அப்படியே டீப்பா போயிட்டு நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப இதா இருக்குங்க. அவ்வளவு விஷயம் தெரிஞ்சது. இது நீங்க அந்த பைபிள்ல சொல்லுவீங்களா, அந்த எட்டர்னல் லைஃப் பத்தி பைபிள் எந்த வசனத்துல சொல்லிருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் வச்சிருக்கேன் பைபிள். எந்த அதிகாரத்துல? அது குறிப்பாக எடுத்துக்கிறது இல்ல. எந்த ஜானா மேத்யூவா இல்ல அது வேணா கண்டுபிடிக்கல. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அதை எடுத்து நான் வேணா உங்களுக்கு பாலகிருஷ்ணன் அனுப்புறேன். இல்லை என்னுடைய நம்பர் ஒன்னா அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. என்னோட பேசுங்க. அப்புறமா நான் அதை எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்க. நான் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்குதான் போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நானும் ஒரு 5 வருஷமா மதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எல்லாரோட ரூட்ல வந்திருக்கேன். சோ இந்த சம்பிரதாயம் சடங்கு அதெல்லாம் விட்டுட்டேன். நானு ரொம்ப டீப்பா இதுல நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எப்படின்னு தெரியல. அதான் இல்ல போகலாம். ஒன்றும் இது இல்லை. நீங்க எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுதான் நான் இதுலயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த யூடியூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் பார்க்கலாம். அதுல ஒரு 500 வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். எல்லாமே ஞானத்தை பற்றியதுதான். அது எல்லா ஞானியும் எந்த ஞானியும் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதில்லை. எல்லா ஞானிகளும் என்ன சொல்லியிருக்கனால அந்தந்த அர்த்தத்தை ஏன்னா ஒரு வள்ளலார் எடுத்த ஜீவகாருண்யம் தான் மோட்சத்தின் திறவுன்னு ஜீவகாருண்யத்திலே நிறுத்திடுவாங்களே வழிய, ஜீவகாருண்யம் என்பது மனதை தொலைப்பதற்கான வழி என்பதை யாருமே வெளியில சொல்லல. ஜீவன்கள் மேல நாம் ஒரு அன்பு செலுத்துகின்றோம் என்றால் உங்களுடைய மனம் தொலைந்து போகின்றது. மனம் இருக்கும் இடத்திலே அன்பு இருக்காது. அன்பு இருக்கும் இடத்திலே மனம் இருக்காது. அப்போ அது மனதை தொலைப்பதற்கான வழிதான் ஜீவகாருண்யம். அது ஒவ்வொரு ஞானியும் சொல்லுவாங்க. இப்போ ஜீசஸ் அன்பு, லவ், அவருடைய பிரதானமான ஒரு போதனையே லவ் தான். லவ் அண்ட் கம்பேஷன். அதுதான் ஜீசஸ் உடைய போதனை.
அப்போ அந்த லவ் அண்ட் கம்பேஷன் எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்கன்றப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. எப்படி அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு என்ன சொல்றாரு, ஒரு உரையிலே இரு கத்திகள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பணக்காரனால் ஒரு ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும் வரிய ஒரு பணக்காரனால் தேவனுடைய சாம்ராஜ்யத்தை அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எப்பொழுது ஒருவன் ஒரு வாளை எடுத்துக்கிறான், கையிலே தூக்குகின்றானோ அப்பொழுது அவன் மரண குழியை தானே வெட்டி கொள்ளுகின்றார் சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து அடிப்படையிலே வந்து அன்பு வந்து எவ்வாறு செலுத்தாமல் இருப்பதனால் இவைகள் எல்லாம் உண்டாகின்ற என்பதைத்தான் அவர் சொல்வார். அவருடைய பேசிக் டீச்சிங் சுலபமா சொன்னா அன்பு, கம்பேஷன், நேயம். லிவ் இன் த பிரசன்ட்ன்றது ஒரு வேற ஒரு மீனிங். அதுவும் மனதை தொலைப்பது தான். அதை பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன் முதல்ல. அதை நம்ம தனியா வந்து சொல்லலாம். எப்படி வந்து அது மனதை தொலைப்பதன் மூலம் லிவ் இன் த பிரசன்ட் என்பது வருது அப்படின்ட்டு. பிகாஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஒன்லி பிலாங் டு தி மைண்ட். சொல்லப்போனால் நிகழ்காலம் என்பதே கிடையாது. ஆமா, இப்ப நான் பேசுறப்போ ஒரு வார்த்தை சொன்னா அது கடந்த காலம் ஆயிடுது. அந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே நம்மளுமே கடவுள் ஆயிடுறோம். நான் அது என்னுடைய வார்த்தையே வந்து கடவுள் இதுவாயிடுது, கடந்த காலம் ஆயிடுது. அப்போ தெர் இஸ் நோ ஸ்பெசிபிக். இந்த க்ஷணம் அப்படின்னு சொல்ற பாருங்க, அதுதான் உண்மை, இந்த க்ஷணம். அப்போ அங்க நேரம் என்பதே கிடையாது. நேரமற்றதுன்னா மனமற்றது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அது கொஞ்சம் ஒண்ணு கொஞ்சம் அது விளக்கமா சொன்னோம்னா நல்லா இருக்கும். அதுலயே வரும் இல்லையா, அவரை ஜீசஸ் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, பைபிள்ல வரும், வாழ்க்கைக்கு செல்லும் வழி ஒரு நெருக்கமாகவும் இடுக்கமாயும் இருக்கின்றது, அதன் வழியாக செல்பவர்கள் சில பேர். ஆனால் அழிவுக்கு செல்லும் வழி பரந்ததாயும் விரிவாகவும் இருக்கின்றது, அதன் வழியாக கோடிக்கணக்கான பேர் செல்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் வந்து இவங்களுக்கு எல்லாம் சாதாரணமா தெரியறது இல்ல. அது நத்திங் பட் லிவிங் இன் த பிரசன்ட். அர்த்தத்தை விளக்கமா சொன்னோம்னா நத்திங் பட் லிவிங் இன் த பிரசன்ட். அது மாதிரி அவருடைய ஓமைகள் எல்லாமே வந்து அதுக்கு உள்ள பின்னால வந்து மீனிங் இருக்கும். அந்த மீனிங்கை தெரியப்படுத்தோம்னா டக்குன்னு புரியுற மாதிரி இல்ல, அது 2 அர்த்தம் 3 அர்த்தம் மாதிரி தெரியுது. எதுவுமே அவரு எந்த பேரபிளுமே நேரடியா சொன்னதில்லை. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் வையுங்கள். பைபிள் படிக்கும் போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமாகுது. ஆமா, நேரடியா சொல்ல இல்லையா, நேரடியா சொல்ல. அப்ப நேரடியா சொல்லாதனால அவங்களை அதை பத்தி சொல்றவங்களுக்கு நேரடியா அர்த்தம் தெரியல. அதுதான் உண்மை. அதை பற்றி விளக்கமா கொஞ்சம் சொல்லணும், அப்பதான் வந்து தெரியும். அதுதான் தேடுதல். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையோட வந்து தெரிஞ்சுக்கணும்னா தென் அதைப்படி வாழலாம், அதன்படி வாழலாம். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதே போல வந்து இந்த திருக்குறளோட உண்மையான அர்த்தமும் தெரிஞ்சு எல்லாமே சாதாரணமா இருக்க மாதிரி இது. நான் ஒரு 2-3 இது பார்த்தேன். பரிமள அழகர், மு வரதராசனர் அவங்களாம் பார்க்கும்போது சாதாரணமா இருக்க மாதிரி, ஆனா அதுக்கும் மேல அவரு என்ன ஞானத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னு அதுவும் தெரிஞ்சுக்கணும் போலதான் இருக்கு. அதுதான் அவர் திருக்குறள் சொன்னேனே, தனக்கோமை எல்லாதான் தாள் சேர்ந்தார்கள் மரணம் சொல்லிருக்கீங்க. அந்த அர்த்தத்தை வந்து எந்த உரையிலுமே காண முடியாது. இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்னது எந்த புக்லயும் இருக்காது. இது ஞானிகள் வந்து வாய்மொழியா நமக்கு சொல்லி கொடுத்ததுதான். இப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட குருமார் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அது மாதிரி இப்போ நிறைய குரட்கள் இருக்குல்ல, ஞானத்தை பொறுத்த மட்டும் நிறைய யாருமே எழுதி வைக்கலீங்களா? அதாங்க, ஞானத்தை வந்து வெளிப்படையாக இப்ப ஜீசஸ் எப்படி ஞானத்தை வெளிப்படையாக சொல்லவில்லையோ அதே போலத்தான் இங்க சித்தர்களும் வந்து எல்லாமே வந்து பரிபாஷை அப்படின்னு சொல்லுவாங்க, மறைமுகமாக சொல்வார்கள், நேரடியா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது 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 அவர்களுடைய பாணியின்படி என்னவென்றால், இறைவன் வந்து நீ உனக்கு எல்லாமே நான் சுலபமாக வாழ்வதற்கு வழியை உண்டாக்கி கொடுத்து விட்டேன், ஆனால் நீ என்னை வந்து அடைய வேண்டும் என்றால் நீ என்னை பற்றி தேட வேண்டும், முயற்சிகள் எடுக்க வேண்டும். எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன்ல கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது, நீ அதை தேட வேண்டும் என்பதற்காக ஒரு விதிமுறைகளை அது மாதிரி வைத்திருக்கிறேன். அதனால சித்தர்கள் வந்து எதையுமே வெளிப்படையா சொல்லல இல்லையா. நேரடியா சொல்லியிருந்தா நேரம் ஆயிரக்கணக்கான பேர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்களே. பைபிள்ல சொல்லப்பட்ட வந்து ஓப்பனா சொல்றாருன்னு சொல்றாரா? வள்ளலார் ஓப்பனா சொல்றாருல, ஜீவகாரியம் பண்ண நீங்க அவங்க ஜீவகாரியம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவர் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கல.
அவங்க என்ன சொல்றாங்க, ஜீவகாருண்யம்னா என்னன்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு பிளஸ் அற்றார் அழிபசி தீர்த்தல், இது ரெண்டு தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவித்தல் தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு. இரண்டாவது அற்றார் அழிபசி தீர்த்தல் அப்படின்னா ஏழைகளுக்கு, பசித்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல், இதுதான். இது ரெண்டு தான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஒன்றும் தப்பே கிடையாது, அது உண்மைதான். அதை ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு எல்லாம், ஏன்னா எல்லா ஜீவனையும் நீங்கள் தங்களை போலே பாவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசுல வந்து எந்த வேற்றுமையும் இருக்காது, வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதுதான் உண்மை. ஆனால் அது இதனுடைய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, நீ மற்றவர்களில் அன்பு செலுத்துவது மூலம் உன்னுடைய மனதை தொலைத்து விடுகின்றாய். மனம் என்பது மதத்திலே, அதாவது இந்த மார்க்கத்திலே, ஞான மார்க்கத்திலே மிக எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மனம் என்பது ஒரு பெரிய தடைக்கல். அப்போ வந்து அந்த மனம் என்றால் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, அதை எவ்வாறு அழிப்பது என்ற மனோநாசத்தை பற்றிய விஷயம் தெரிந்து கொண்டால்தான் நாம் முன்னேற முடியும். ஆனா அது வந்து யாருமே வெளிப்படையில சொல்ல, மனதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கல. ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நீங்க டீப்பா அதெல்லாம் படிச்சீங்கன்னா, இப்ப ஜேகே ஆகட்டும், இல்ல ஓஷோ ஆகட்டும், ரமணர் ஆகட்டும், எல்லாருமே மனதை துளையுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. விவேகானந்தரோட ராஜயோகம் புக்கு, விவேகானந்தர் வந்தோட ஞானத்தை பத்தி வெளியில அதிகமா பேசல. அவர் கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகம் புக் வந்து ஃபுல்லா மனம் பத்தி இருக்கு. இருந்தாலும் சரி, எனக்கு தெரியல, நான் இன்னும் படிக்கல. ராஜயோகமா? ராஜயோகம், பக்தி யோகம் ஒண்ணு இருக்கு, ராஜயோகம் ஒண்ணு இருக்கு. அதாவது பதஞ்சலி முனிவர் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அதுல ராஜயோகம் ஃபுல்லா மைண்ட் பத்தி இருக்கு. வெரி குட். இருந்ததுதான் சரி. ஆனா அது வெளியில தெரியலையே, அவர் அதை பத்தி பேசியிருக்காரு. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே வேற பேசின விஷயங்கள் தானே வெளியில வந்து பிரபலமா இருக்கு. ஆமா, இது ரொம்ப பேருக்கு தெரியல. அப்படித்தான் எல்லாம் மறைந்து இருக்கும், நாம தான் வெளிக்கொண்டு வந்து பரப்பணும். நன்றிங்க. நன்றிம்மா, நன்றி, ரொம்ப நன்றி. பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் சார், இந்த விவேகானந்தரோட ராஜயோகம்ன்றது ஏதாவது புத்தகம் இருக்காமா? புரியல. இருக்கு சார். எதுக்குமா? எங்க இருக்கு? இதுலயா, ராமகிருஷ்ண மடத்துலயா? ராமகிருஷ்ண மடத்துல. நான் வந்து அத ஒரு 20 வருஷம் முன்னாடி வாங்கினேன். ஓ, உங்க பேர் என்னமா? உங்க பேர் என்னமா? சந்திரா. சந்திரா. நன்றி, தேங்க்யூ. அதுல ராமகிருஷ்ண மடம் தான் போட்டிருக்கோம், மயிலாப்பூர். சரி சரி, நான் பாசம். தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன இருக்கு? ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஒரு இது நடந்தது, கருத்து பரிமாற்றம் நடந்தது. ஓகே ஓகே. அடுத்த நாள் 17ஆம் தேதி ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? புரியல. ஆமா ஆமா ஆமா, 17 இல்ல? ஆமா ஆமா ஆமா. அது பார்த்தேன், ஒரு மெசேஜ் இருந்தது. வெரி குட். சரி பாலகிருஷ்ணன், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.